ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டெய்லர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே இந்த விஷயத்தை இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த மேட்டரை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் வந்து தீபாவளிக்கு அப்புறமா, அதாவது இந்த கிறிஸ்மஸ் டைம் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த விஷயத்தினால எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. அதை வந்து நான் ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு இன்றைக்கி தான் டைம் வந்துச்சு. அதனால் நான் இந்த வீடியோ இன்றைக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்காண்டி ஒரு வேலை பண்ணணும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க, வேறு ஒன்றும் வேணாம். நீங்கள் லைக் போட்டிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும். இது முக்கியமான வீடியோ அப்படின்றதுனால நிறைய பேர் பார்க்கணும். நான் செஞ்ச இந்த தப்பை வந்து நீங்கள் செஞ்சிடக்கூடாது. இல்லை உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட விஷயம் நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என் கூட கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், பார்ட் 2ன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். அதுக்கு பின்னாடி வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத இப்போ நான் சொல்ல போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி ஒரு புது கஸ்டமர் வந்து வந்தாங்க. நம்ம பழைய கஸ்டமர் வந்து ஒரு புது கஸ்டமரை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. கூப்பிட்டு வந்துருக்கிறப்ப அந்த டைமில் வந்து நான் நிறையா பண்ணிக்கிட்டு இருந்ததுனால எனக்கு அவங்கக்கிட்ட வந்து சரியாக பேச முடியல. அவங்க கொடுத்த ட்ரெஸ் வந்து வாங்கினேன், பார்த்தேன். சரி, ஓகே, இப்படி தைக்கணுமா, சரி, நான் உங்களுக்கு எதனாலும் டவுட் இருந்தால் நான் இந்த ட்ரெஸ்ஸை தைக்கும் போது உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்பர் மட்டும் வாங்கி வச்சுட்டு அவங்கள வந்து அனுப்பி விட்டுட்டேன். அந்த ஒரு புடவை கொடுத்துருந்தாங்க. அது ஒரு பட்டு புடவை, நல்ல கலர், ஒரு பட்டு புடவை. சரின்னு சொல்லி வாங்கி நம்ம எப்போவுமே என்ன செய்வோம், தைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரெஸ் வந்துச்சுன்னா, அதாவது முக்கியமாக ஒரு விஷயம் தைச்சிட்டு இருக்கும்போது ட்ரெஸ் வந்துச்சுன்னா வாங்கி நம்ம பக்கத்தில் தான் வைப்போம். ட்ரெஸ்ஸை வச்சுட்டு நம்ம வேலையை கண்டினியூ பண்ணுவோம். அதே மாதிரி அந்த கஸ்டமர் வந்து அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்க. நானும் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி என்னோடய பக்கத்தில் அந்த ட்ரெஸ் வச்சுட்டு நான் வேலையை வந்து கண்டினியூ பண்ணிட்டேன். இது என்ன ஆச்சுன்னா, மறுநாள் வந்து சண்டே வந்து சாட்டர்டே நைட்டு என்கிட்ட கொடுக்குறாங்க. சண்டே வந்து நம்ம சர்ச்சுக்கு போகிறதுனால ட்ரெஸ்ஸெல்லாம் அவ்வளோ பார்க்க முடியலை. அன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த பிஸியில் போயாச்சு. ஈவினிங் ஆயிடுச்சு. மறுநாள் காலையில் சரி, ஓகே, இவங்க ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து நம்ம தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன். எடுத்துகிட்டு அவங்க கொடுத்தது எப்படின்னா, ஒரு சின்ன கவரில் மட்டும் அந்த சாரியும் அளவு ப்ளவுஸும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ சின்ன கவர்ன்றதுனால நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காண்டி ஒரு பெரிய கட்டைப்பைக்குள்ளே இன்னொரு கஸ்டமருடைய ட்ரெஸ் இருந்துச்சு. அந்த கட்டைப்பையில் வந்து புதுசாக ஒரு சாரீ இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸும் வந்து ஒரு கவராக இருக்குது, அந்த சாரியும் ஒரு கவராக இருக்குது. ரெண்டையுமே ஒரே கட்டைப்பையில் வச்சுட்டு நீட்டாக நம்ம செல்ஃபுக்கு கீழே அடுக்கி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2-3 நாள் கழிச்சுட்டு திரும்ப அவங்க வந்து கால் பண்ணாங்க. எனக்கு வந்து ட்ரெஸ் ரெடி ஆகிடுச்சா, இந்த டிசைன் வேணும், அந்த டிசைன் வேணும்னு சொன்னாங்க. சரி, நம்ம இதை எடுத்து கட் பண்ணுவோம். தீபாவளி கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே கட் பண்ணி வச்சிட்டோம்னா, அவங்க 27ஆம் தேதி கேட்டிருந்தாங்க. சரி, நம்ம அது ஸ்டிச் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ட்ரெஸ்ஸை எடுக்கலான்னு போய் பார்க்குறேன், சாரியை காணோம். அந்த சாரியும் இல்லாமல் அந்த கட்டைப்பைக்குள்ளே இருந்த இன்னொரு சாரியும் காணோம். எனக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸு தைக்கிற அந்த இதில் இருக்கிறேன். நான் பார்க்குறது 21ஆம் தேதி வந்து நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நான் சரி, எங்கே போயிட போகுது, ஏன்னா இவ்வளோ நாள் ஆச்சு நம்ம தைச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. இது வரைக்கும் ஒரு சின்ன பிட்டு துணியை கூட நான் மிஸ் பண்ணது கிடையாது. எப்படினாலும் இருக்கும் சொல்லிட்டு நானும் ஃபுல்லாக தரவாக தேடிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீட்டில் இருக்கிற செல்ஃப்ஸு ஃபுல்லாகவே தேடிட்டுருக்கேன். எப்போயுமே முன் ரூம்லேருந்து கஸ்டமர் ட்ரெஸ்ஸு எங்கள் ரூமுக்கு வரவே வராது, பெட்ரூமுக்கு வரவே வராது. நான் சரி, பரவாயில்ல, ஏதோ மிஸ் ஆகிருக்கும், பிள்ளைங்க தூக்கி கொண்டு கூட வச்சுருப்பாங்க அப்படின்றதுக்காண்டி பெட்ரூம் ஃபுல்லாகவே தேடி பார்த்துட்டு பெட்ரூமும் இல்லை, வெளியே ரூம்லேயும் இல்லை, செல்ஃபு, நான் எங்கெங்கே தேட முடியாதோ எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டேன். தேடி பார்த்தா அந்த சாரீ 2 சாரியுமே மிஸ் ஆயிடுச்சு. சரி, இந்த 2 சாரீ தான் மிஸ் ஆகிருக்குதா, இல்லை வேறு ஏதாச்சும் சாரீ மிஸ் ஆகிருக்குதான்னு சொல்லிட்டு எல்லாமே தரவாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த 2 சாரீ எப்படின்னா, கவருக்குள்ளே வந்து அப்படியே அந்த மடிப்பு குலையாமல் கவருக்குள்ளேயே இருந்ததுனால இந்த 2யுமே யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். இது என்னுடைய கண்டிப்பாக இப்போ நான் வந்து இன்னொரு டெய்லர் கடையில் என் ட்ரெஸ்ஸை கொண்டு போய் தைக்க கொடுத்துருந்தேன்னா, இப்படி என்னோடய ட்ரெஸ்ஸை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு எவ்வளோ கோவம் வருமோ அதே கோவம் தான் அவங்களுக்கும் வந்திருக்கும். எனக்கு அவங்க ஃபீலிங்ஸும் புரிஞ்சு இப்போ நான் எப்படி பண்ணுறது, எப்படி வந்து இதை நான் சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி, ஒரு 2 நாள் பார்ப்போம். என்னோடய கஸ்டமருக்கு ரீசெண்டாக யாருக்கு சாரீ வந்து தைச்சி கொடுத்தனோ அவங்க எல்லாத்தையும் கேட்டு பார்ப்போம், ஒரு வேளை மிஸ் ஆகி அதில் நம்ம கொடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரீசெண்டாக வந்த எல்லாத்துக்கிட்டையுமே கால் பண்ணி கேட்டேன். ஒரு 4-5 பேர்த்துக்கிட்ட வந்து சாரீ கொடுத்துருந்தேன். அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே கால் பண்ணி கேட்டேன், அவங்களும் இல்லை அப்படின்ட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ இவங்க புது கஸ்டமர் கொடுத்த அந்த சாரீ வந்து 1500 பக்கம். அந்த இன்னொரு அம்மா கொடுத்துருந்தது வந்து 350 சாரீ. அந்த 350 சாரீக்காரவங்க வந்து சாரீ சேல்ஸ் பண்ணுறவங்க. சரி, நம்ம அவங்கக்கிட்ட எப்படியாச்சும், ஏன்னா நான் வந்து தொலைச்சிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. என்னுடைய கஸ்டமர் வந்து என்கிட்ட கொடுத்துருக்காங்க, நான் வந்து அதை தொலைச்சிட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா என்னோடய பேர் கெட்டு போயிடும்.
இதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஒரு 2 நாளாக யோசித்தேன். எனக்கு வீட்டில் உள்ளவங்கக்கிட்டலாம் ஷேர் பண்ணி என்ன பண்ணுறது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. எல்லாருமே தேடினோம், வீட்டில் எங்கேயுமே இல்லை, கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது அப்படின்னேன். நம்மளும் வீட்டை விட்டு வேறு எங்கிட்டையுமே போகிறதில்லையே, எப்படி இது மிஸ் ஆகிருக்கும், யார் இது பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே டவுட்டு. கொண்டு வந்து கொடுத்தவங்க மேலேயே டவுட். நம்ம எல்லார் மேலேயும் டவுட் படணும். கொண்டு வந்து கொடுத்தவங்க மேலேயும் டவுட்டு, கூட வந்தவங்க மேலேயும் டவுட்டு. என்ன ஆச்சு, எப்படி போச்சு, மிஸ் ஆச்சு அப்படின்ட்டு ஒரே குழப்பத்தில் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் முடிவு பண்ணிட்டேன், இது எப்படினாலும் இனிமேல் கைக்கு கிடைக்க போகிறதில்ல. ஒரு 2 நாள் பார்த்தோம், சரி யாராச்சும் தெரியாமல் மிஸ் ஆகியிருந்தாலும் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு 2 நாள் வெயிட் பண்ணி பார்த்தோம். சரி இனிமேல் சேரீ கிடைக்காது, இனி வந்து கஸ்டமர்கிட்ட நம்ம சொல்லிட வேண்டியதான், என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டேரெக்டாக அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லாமல் அந்த கூப்பிட்டு வந்து பொண்ணுக்கிட்ட சொன்னேன். இப்படி வந்து சேரீ மிஸ் ஆயிடுச்சுப்பா, என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொல்லாமல் அந்த 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 பொண்ணும் அந்த கஸ்டமர், அந்த நியூ கஸ்டமரும் ஒன்றா தான் உட்காந்துருந்துருப்பாங்க போல். அப்போ அவங்க பின்னாடி வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, லூசுத்தனமா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அது கேட்டவுடனே நிஜமாகவே நான் உடஞ்சே போயிட்டேன். என்னடா நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் இப்படிப்பட்ட வார்த்தை யார்கிட்டையுமே கேட்டதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உடஞ்சி போயிட்டேன். இது என்ன பண்ணுறது, இனிமேல் நம்ம என்ன பண்ண முடியும், அவங்க பேச தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க ட்ரெஸ்ஸு காணாமல் இருக்குது. கண்டிப்பாக நம்மளே ஒரு கடையில் போய் நம்ம ட்ரெஸ்ஸை கொடுத்தா தொலைஞ்சு போச்சுன்னா நம்மளும் இது மாதிரி தான் இருப்போம் அப்படின்றதுக்காண்டி நான் வந்து அது கண்டுக்கல மீன்ஸ் நான் அதை அவங்க பேசுனதை வந்து பெருசாக எடுத்துக்கல. ஆனாலும் அவங்க அந்த வார்த்தை வந்து எனக்குள்ள திரும்ப திரும்ப நம்மளுக்கு பேர் கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துடுச்சு. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அது. திரும்ப நான் அந்த பிள்ளைகிட்ட கால் பண்ணி சொன்னேன், சரிப்பா நான் அவங்களுக்கு காசு கொடுத்துட்றேன், இப்படி சேரீ மிஸ் ஆயிடுச்சு, இது இனிமேல் தேடினாலும் கிடைக்காது, நான் வந்து காசு கொடுத்துட்றேன், அவங்கள வந்து சேரீ வாங்கிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா, இல்லைக்கா நீங்கள் சேரீ வாங்கி கொடுத்துருங்க, நம்ம காணாமல் போனதே சொல்ல வேணாம், நீங்கள் சேரீ வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிச்சு. நானும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் நான் வெளியே போகும்போதெல்லாம் அந்த சேரீ தேடி பார்க்குறேன். அதே கலர் வந்து எனக்கு அக்யூரேட்டாக அதே டிசைனில் அதே கிளாத்தில் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. லாஸ்ட்டாக சரி நீங்கள் எதுனாலும் பரவாயில்ல, நீங்கள் அதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த பார்டர் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கூட நீங்கள் வாங்கிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், நானும் அதே மாதிரி ஒரு சேரீயை வாங்கி அவங்கக்கிட்ட கொடுத்தேன். பார்த்தா இது என் சேரீல இவங்க வந்து, நான் வந்து உண்மையை சொல்லிட்டேன், இவங்க கூப்பிட்டு வந்தவங்கக்கிட்ட அந்த உண்மையை மறைச்சிட்டாங்க. இவங்க இந்த சேலையை கொண்டு போய் அந்த அக்கா வந்து தொலைச்சிட்டாங்களாம், அதனால் இந்த சேலை வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க ஃபஸ்ட்டே அந்த உண்மையை சொல்லியிருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்திருக்காது. நான் சொன்னதை அவங்க அங்கே சொல்லாமல் விட்டுட்டாங்க. அதனால அவங்க செம டென்ஷன் ஆகிட்டு, சேரீ நல்லா இருக்குது அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டாங்களா அவங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அது கேட்கும்போது இனிமேல் நம்மளுக்கு கஷ்டமாச்சு. யோசிச்சு பாருங்கள், நம்மக்கிட்ட வந்து இது வெறும் 1500 இருக்கிற ஒரு சேலை, இதில் நான் ஆசைப்பட்டு எடுத்து அதை வச்சு எனக்கு வந்து என் பேர் தான் முக்கியம். இப்போ டெய்லர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ பார்க்குற நார்மல் பீப்புளுக்கும் சொல்கிறேன், டெய்லர்ஸ்க்கும் சொல்கிறேன், டெய்லர்ஸ் எல்லாருமே வந்து நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க அப்படின்னா அது பத்திரமா அவங்கக்கிட்ட தைச்சி கொடுக்கணுன்னு தான் நாங்கள் நினைப்போமே தவிர்த்து அவங்க ட்ரெஸ்ஸு மேலெலாம் என்றைக்குமே நாங்கள் ஆசைப்பட மாட்டோம். அப்படிப்பட்ட தாட் இருக்கிறவங்க யாருமே டெய்லர் வேலைக்கெலாம் வர முடியாது. அவங்க இத்தனை வருஷம்லாம் நிலச்சி நிற்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு வருஷத்துல நீங்கள் அப்படிப்பட்ட டெய்லர்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். யாரும் நினைக்க மாட்டாங்க பொதுவாக. ஏன்னா நம்ம தச்சு அவங்கக்கிட்ட கொடுத்து ஒரு நல்ல பேர் வாங்கணுன்னு தான் எல்லாருமே போராடுவாங்களே தவிர்த்து கொண்டு வந்து கொடுக்குறவங்க ட்ரெஸ் மேலெலாம் ஆசைப்பட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு அப்படிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இப்படிப்பட்ட மைண்டோடு வந்து நீங்கள் பேசாதீங்க. கண்டிப்பாக அந்த ட்ரெஸ்ஸு எடுத்தவங்களுக்கு எவ்வளோ செலவு வந்திருக்கும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க கண்டிப்பாக நல்லா இருக்க முடியாது. இப்போ நான் வந்து எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து இப்போ காசு நான் கொடுக்கறதுல வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது. அதை இன்றைக்கி கொடுத்துட்டு நாளைக்கு நான் சம்பாரிச்சுக்குவேன். ஆனால் என்னோடய மைண்டில் அந்த ஸ்ட்ரெஸ் எவ்வளோ தூரத்துக்கு என்னை பாதிச்சிச்சு. இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, கஸ்டமருடைய ட்ரெஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு நான் எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னோடய பேர் என்ன ஆகும், இவ்வளோ நாள் வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி வச்சுருக்கேன், நல்ல ஒரு டெய்லர் அப்படின்ற பேர் வாங்கி வச்சுருக்கேன், இனிமேல் என்னோடய பேர் என்ன ஆகும், வெளியே இந்த விஷயம் போச்சுன்னா என்னை எல்லாருமே எப்படிப்பட்டதாக பார்ப்பாங்க அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு டெய்லருமே யோசிக்கிறவங்க. அதனால் தயவு செஞ்சு நார்மல் பீப்புள், நீங்கள் தைக்க கொடுக்குறவங்க எல்லாருமே டெய்லர் வந்து நம்ம ட்ரெஸ் எடுத்துக்குவாங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஏதோ என்னமோ ஒரு கெட்ட நேரம் யாரோ இந்த மாதிரி காரியத்தை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க நல்லா இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கடையில் போயிட்டு அவங்களுக்கு தெரியாமல், இப்போ நான் கடை வைக்கல, வீட்டில் இருக்கேன், வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு தெரியாமலே அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்குரிய காசை விட பல மடங்கு செலவு அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நான் அவ்வளோ தூரம் வேதனைப்பட்டதுனால நான் சொல்கிறேன். அதனால் நீங்களும் எங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். இது நார்மலாக வந்து டெய்லர்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோ பார்க்கணுன்னு கிடையாது, எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கலாம். நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம் அப்படின்றது உங்களுக்கும் தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர்கிட்ட வந்து அதுக்கப்புறம் அவங்க பேசி
காசை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லாமல், ஏம்மா இதைத்தானம்மா நான் 2வது நாளே சொன்னேன், தொலைஞ்சு போன 2வது நாளே நான் சொன்னேன் காசு கொடுக்குறேன் அவங்கள வாங்கிக்கோங்கன்னு சொல்லி, ஏம்மா என்னை இவ்வளோ தூரம் நீங்கள் போட்டு இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ எனக்கு வந்து இந்த சேலை வாங்கின காசும் எனக்கு வேஸ்ட்டாக போச்சு, மறுபடியும் நான் அந்த பொண்ணுக்கு காசு கொடுக்கணும், ஏம்மா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன். சொல்லிவிட்டு நான் அப்புறம் பைசா கொடுத்து முடிச்சு விட்டுட்டேன். அந்த இன்னொரு சாரீக்காரவங்கக்கிட்ட வந்து அது வந்து பெரிய பேக்ரவுண்ட் அவங்கள சுற்றி என்கிட்ட வந்து நிறைய கஸ்டமர் வராங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் நான் சேலை வந்து தொலைச்சிட்டேன் அப்படின்ட்டு அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது இன்னும் ரொம்ப ரொம்ப தப்பாக போயிருமே அப்படின்ட்டு இந்த சேலை வந்து பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி எங்கள் ரிலேஷன் சொல்கிறாங்க. நான் வேணால் கொடுக்குறேன், நீங்கள் வேறு சேலை வந்து எடுத்துக்கிறீங்களா, வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா அவங்க சேரீ வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுனால அந்த மைண்டில் வந்து அவங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்குள்ள காசும் கொடுத்து முடிச்சாச்சு. இப்படியே அந்த கிறிஸ்மஸ்க்குள்ளே அந்த நியூ இயர்க்குள்ளே வந்து எனக்கு நிறைய செலவாகி போச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பிளாக் மார்க்கு. நம்ம டெய்லரில் இத்தனை வருஷமாக வந்து நம்ம தைச்சிக்கிட்ருக்கோம் அப்படின்னா இது ஒரு பெரிய பிளாக் மார்க்கு. இந்த விஷயம் வெளியே போகுது அப்படின்னா அடுத்து நம்மளை நம்பி யாருமே ட்ரெஸ்ஸு கொடுக்க மாட்டாங்க. அது ரொம்ப பெரிய கஷ்டம். அதனால் இந்த விஷயத்தை இப்படியே பண்ணி விட்டதுக்கப்புறம் அப்புறம் யோசித்தேன், இனிமே யார் வந்தாலும் சேரை தூக்கி வாசலுக்கு நேராக போட்டுறணும், நீங்கள் வர்றவங்க அங்கே உட்காந்துட்டு போங்க. ஏன்னா நம்ம சிசிடிவி அதெல்லாம் வைக்கிற அளவுக்கு நம்ம பெரிய பணக்காரவங்க கிடையாது, அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு வருமானமும் கிடையாது. அதனால் இனிமேல் யாருமே வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. வாசலுக்கு நேராக உட்கார வச்சுட்டு அப்படியே பேசி அவங்க கையில் ஏதாச்சும் பேக் வச்சுருந்தாலும் நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். ஆனால் யோசிச்சு பார்த்தேன், இது எங்கே மிஸ் ஆகிருக்கும், யார் வந்து இது எடுத்திருப்பாங்க அப்படின்ட்டு யோசித்து பார்த்தப்ப எனக்கு நிஜமாகவே அந்த க்ளூ கிடைக்கல. ஏன்னா என்னையை வந்து அவங்க சந்தேகப்படுற மாதிரி நான் யாரையுமே சந்தேகப்பட முடியலை. ஏன்னா எனக்கு எல்லா கஸ்டமருமே எல்லா கஸ்டமரும் என்கிட்ட இது வரைக்கும் நல்லா தான் பேசியிருக்காங்க, பழகியிருக்காங்க. அதனால் யாரையுமே குறிப்பிட்டு இவங்க எடுத்திருப்பாங்க அப்படின்ற கண்ணோட்டத்தில் என்னால் பார்க்க முடியலை. அதனால் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். சரி ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னுடைய மனக்குமுறல் நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். உங்கள் வாழ்க்கையிலும் இதே மாதிரி உங்கள் டெய்லரிங் லைஃப்பில் வந்து இதே மாதிரி ஏதாச்சும் ட்ரெஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் மூலம் நீங்கள் சொல்லுங்கள். அதுலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வந்தீங்க அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா எனக்கு இது புது அனுபவம். இதுலேருந்து நான் நிறைய பாடம் கற்றுக்கிட்டேன். உங்களுடைய லைஃப்பில் இதே மாதிரி நடந்து நீங்கள் என்னென்ன அதுக்காண்டி ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்றது என் கூட கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.